யாழ் போதனா வைத்தியசாலை தீ விபத்து. ஊழல் கரைகளை மறைக்க அரங்கேற்றப்பட்ட திட்டமிட்ட சதியா? யாழ்ப்பாணத்தின் இதய பகுதியாகவும் வடக்கு மாகாணத்தின் முதன்மை மருத்துவ மையமாகவும் விளங்கும் யாழ் போதனா வைத்தியசாலையின் மருத்துவ களஞ்சியத்தில் நேற்று இரவு ஏற்பட்ட தீ விபத்து சாதாரணமான ஒரு விபத்தாக கடந்து செல்லப்பட முடியாத பல மர்மங்களை உள்ளடக்கியதாக கூறப்படுகிறது. இது தற்செயலான அனர்த்தம் என்பதை விட பல கோடி ரூபாய் ஊழல் தடயங்களை சாம்பலாக்க அரங்கேற்றப்பட்ட ஒரு திட்டமிட்ட நாடகமா? கடந்த காலங்களில் யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்பட்ட அத்தியாவசிய மருந்துகள் பொதுமக்களுக்கு சென்றடையாமையால் முறைகேடான வழிகளில் தனியார் நிறுவனங்களுக்கு விற்பனை செய்யப்பட்டதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த பாரிய நிதி மோசடிகளில் வைத்தியசாலை நிர்வாகத்தின் உயர் மட்டத்தில் உள்ளவர்களுக்கு தொடர்பிருப்பதாக கூறப்படும் நிலையில் இந்த தீ விபத்து மிக சரியான நேரத்தில் நிகழ்ந்திருப்பது தற்செயலானதாக தெரியவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். வைத்தியசாலை பணிப்பாளர்கள் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் மீது நீண்டகாலமாக ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. குறிப்பாக முறையான விசாரணைகளின்றி இவர்கள் தொடர்ந்தும் பதவியில் நீடிப்பதற்கு பின்னால் உள்ள அரசியல் கரம் எது? புலம்பெயர் நாடுகளில் குறைந்த வருமானத்தில் பணிபுரியும் வைத்திய அதிகாரிகளின் நெருங்கிய உறவினர்கள் குறுகிய காலத்தில் கோடிக்கணக்கான சொத்துக்களை குவித்தது எவ்வாறு? இத்தகைய அரசு வேகத்திலான பொருளாதார வளர்ச்சியை பற்றி அரசாங்கமோ அல்லது மருந்து கையிருப்பு மற்றும் கொள்வனவு தொடர்பான கணக்காய்வு, அதாவது ஆடிட் அறிக்கைகளை சிதைக்கவே இந்த தீ விபத்து ஏற்பட்டதா என்ற கேள்விக்கு நிர்வாகம் பதில் சொல்லியே ஆக வேண்டும். ஆவணங்களை அளிக்கும் முயற்சியே இந்த தீ விபத்து என்பதில் சந்தேகமில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ஊழலை ஒழிப்போம் என்ற ஒற்றை முழக்கத்துடன் அரியணை ஏறிய அனுரகுமார திசாநாயக்காவின் அரசாங்கம் இந்த மெடிக்கல் மாபியாக்கள் மீது மென்மையான போக்கை கடைபிடிப்பது ஏன்? இலங்கையை ஆளும் உண்மையான சக்தி இந்த மாபியாக்களிடம்தான் உள்ளதா? சாதாரண மக்கள் ஒருவேளை மருந்துக்காக அலைந்து திரியும் வேளையில் உயிர் காக்கும் மருந்துகளை கொள்ளையடிக்கும் கும்பலுக்கு பாதுகாப்பு கவசம் வழங்கப்படுவது ஒட்டுமொத்த நாட்டுக்கே இழைக்கப்படும் துரோகமாகும். யாழ் போதனா வைத்தியசாலையில் நடக்கும் முறைகேடுகள் பலருக்கு தெரிந்திருந்தும் அதற்கு எதிராக குரல் கொடுக்க மக்கள் அஞ்சுவதற்கு காரணம் இந்த மாபியாக்களின் அதிகார பலமும் பணப்பலனுமே ஆகும். தட்டி கேட்கும் குரல்களை ஒடுக்கும் அளவுக்கு இவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக மாறியிருப்பது ஆரோக்கியமான சமூகத்திற்கு அழகல்ல. யாழ் போதனா வைத்தியசாலை தீ விபத்து என்பது வெறும் கட்டிட சேதமல்ல, அது தீயின் மீதும் மக்களின் நம்பிக்கை மீதும் வைக்கப்பட்ட தீயாகும். இந்த சம்பவம் குறித்து சர்வதேச தரத்திலான அல்லது பக்கச்சார்பற்ற கணக்காய்வு விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். தவறு செய்தவர்கள் எத்தகைய உயர் பதவியில் இருந்தாலும் அவர்கள் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். ஊழல் சக்கரவர்த்திகள் தங்களை சுத்தமானவர்களாக காட்டிக்கொள்ளும் நாடகம் இனி செல்லுபடியாகாது. உண்மை வெளிச்சத்திற்கு வரும் வரை மக்கள் அமைதியாக இருக்கப் போவதில்லை. இந்த தகவலில் உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கருத்திடுங்கள்.